எரிபொருள் விநியோகம் தடைப்படும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளை எச்சரித்த பெல்ஜிய பயணி. மது போதையில் வாள்களுடன் வீட்டுக்குள் வந்த மர்ம கும்பல், தமிழர் பகுதியில் நடந்த அட்டகாசம். மிகவும் ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் இணைந்துள்ள ஆசிய நாடு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுக்கு 3% தள்ளுபடியில் 18% வட் வரியை நடைமுறைப்படுத்தியுள்ளமை பெரும் சுமையாக இருப்பதாகவும் தாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்போம் எனவும் இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி உரிமையாளர்களின் சங்கத்தின் உபத்தலைவர் குசும் சந்தநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், லாபமின்றி வெட் செலுத்துவது நாடு முழுவதும் உள்ள 60% எரிபொருள் நிரப்பு மையங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எங்கள் கருத்துக்களை கேட்க தவறினால் நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்போம். இது தொடர்பில் சிபிசி, சினோபேக், ஐஓசி மற்றும் RM பார்க்ஸ் லிமிடெட் உட்பட அனைத்து எரிபொருள் விநியோகஸ்தர்களும் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம். இதன்படி கடந்த 11ஆம் தேதி முதல் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தி தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க முடிவு செய்தோம். ஆனால் ஒரு பொறுப்புள்ள சங்கமாக நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாவதை தவிர்ப்பதற்காக ஏப்ரல் 20ஆம் தேதி வரை தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்தோம். சிபிசி எங்கள் கவலைகளை கேட்க தவறினால் நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு வருவோம். நாடு முழுவதும் உள்ள 60% எரிபொருள் நிரப்பு மையங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த விவகாரம் குறித்து அனைத்து உறுப்பினர்களையும் எச்சரிக்க எங்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. வட் செலுத்த அவர்கள் தயாராக இருந்த போதிலும் இந்த தள்ளுபடியில் வட் விதிக்கப்படுவது சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்ட பெல்ஜிய பயணியான யூடியூபர் டிம் டென்ஸ் இலங்கையில் ஏமாற்றப்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார். சமீபத்தில் தனது களுத்துறை பயணத்தின் போது ஒரு பிரச்சனைக்குரிய சந்திப்பை பகிர்ந்து கொண்டார். டிம் வெளியிட்ட தகவலுக்கு அமைய அவர் உள்ளூர் உணவகத்தில் ஒரு மோசடிக்குள்ளாகியுள்ளார். ஒரு உளுந்து வடை மற்றும் தேநீருக்கு 800 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த மனிதனை தவிர்க்கவும் என்ற தலைப்பில் தனது யூடியூப் வீடியோவில் டிம் தனது அனுபவத்தை விவரித்தார். முச்சக்கர வண்டியில் களத்துறையை பார்வையிட்டார். வாகனத்தை நிறுத்தியவுடன் அவரை ஒரு இலங்கை நபர் அணுகியுள்ளார். உண்மையான இலங்கை உணவு அனுபவத்திற்காக வதனி வில்லாஸ் என்ற சைவ கடைக்கு அழைத்து செல்ல குறித்த இலங்கையர் முன் வந்துள்ளார். ஆரம்பத்தில் உணவருந்து திட்டமிடப்பட்டாலும் ஒரு உளுந்து வடையும் சாதாரண தேநீரும் பரிமாறப்பட்ட பின்னர் 1000 ரூபாய் கோரியுள்ளார். 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் வடைக்கு 800 ரூபாய் அறவிடுவதால் மோசடிக்குள்ளாகுவதனை அறிந்து கொண்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் இந்த நபரிடம் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். லாபத்திற்காக நேர்மறையற்ற முறையில் செயற்படுவது தவறு என அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் மது போதையில் வாள்கள் மற்றும் பொல்லுகளுடன் சென்ற குழுவினர் வீட்டினை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துமீறி வீட்டுக்குள் புகுந்த மேற்படி குழுவினர் வீட்டின் உரிமையாளரை தாக்கியதோடு பெறுமதியான பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பில் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஐக்கிய ராச்சியத்தின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் பிரித்தானிய குடிமக்கள் பயணிக்க மிகவும் ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானையும் இணைத்துள்ளது. குற்றம், போர், பயங்கரவாதம், நோய், வானிலை, இயற்கை பேரழிவுகள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்கு ஏற்படும் பிற அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட சாத்தியமான அபாயங்களின் அடிப்படையில் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தினால் தடை செய்யப்பட்ட மொத்த இடங்களின் எண்ணிக்கை 24 ஆக உள்ளது. ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஈரான், சூடான், லெபனான், பெலாரஸ் மற்றும் பாலஸ்தீன பகுதிகள் இந்த பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட நாடுகளாகும். ஆப்கானிஸ்தான், புர்கினோபாசோ, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, ஷாட், ஹைட்டி, ஈராக், இஸ்ரேல், லெபனான், லிபியா, மாலி, நைஜர், வடகொரியா, சோமாலியா, தெற்கு சூடான், சிரியா, வெனிசுலா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் தடுப்பு பட்டியலில் காணப்படுகின்றன. தற்போது வெளியுறவு அலுவலகம் சிவப்பு பட்டியலை வெளியிட்டுள்ளது. சிவப்பு பட்டியலில் உள்ள நாடுகள் பயணத்தை தவிர்க்க வேண்டிய பகுதிகளை குறிக்கின்றன. இந்த பட்டியலில் பாகிஸ்தானும் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தானில் 2023ஆம் ஆண்டில் 789 பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் 1524 வன்முறை தொடர்பான இறப்புகள் மற்றும் 1463 பேர் காயமடைந்துள்ளனர் என்று பாகிஸ்தான் செய்தி இணையதளம் ஒன்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஐபர் பக்துன்குவா மற்றும் பலுஸ்தான் மாகாணங்கள் வன்முறையின் முக்கிய மையப்புள்ளிகளாக உருவெடுத்துள்ளன. மேலும் மதவரி வன்முறைகளும் கவலையளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளன. 2023ஆம் ஆண்டில் மத சமூகங்கள் மற்றும் அவர்களின் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத செயல்களால் 203 உயிர்கள் பலியாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.